ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு 4 விதமான இயரிங் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெசின் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டேப் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து அதில் வந்து லோட்டஸ் ஷேப்பில் இருக்கிற 2 சாம்ஸ் எடுத்து நான் அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணும்போது நல்லா அழுத்தமாக ஸ்டிக் பண்ணிடணும். கொஞ்சம் கேப் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெசின் வந்து ஸ்மட்ஜ் ஆகும். இப்போது இந்த டேப்பில் சாம்ஸை நல்லா டைட்டாக ஒட்டினதுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் யூவி ரெசினை ஒரு ஸ்பூனில் எடுத்திருந்தேன். அதில் வந்து பிங்க் கலரில் மைக்கா பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாம்ஸ்குள்ளே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் யூவி லைட்டில் 2 to 3 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருந்தேன். இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அந்த டேப்லேருந்து பிரிச்சுட்டு கோல்டன் கலரில் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இயரிங் பேஸோட அட்டாச் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இயரிங் தான் இது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த இயரிங் பார்க்குறதுக்கு பெரிய சைஸில் இருக்குல்ல, ஆனால் இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். காதில் போட்டிருக்கிறதே தெரியாது. அவ்வளோ வெயிட்லெஸ்ஸான ஒரு இயரிங் இது. இதில் ஒரு செட்டில் ஃபுல்லாகவே பிங்க் கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததில் வந்து டார்க் பிங்க்கும் லைட் பிங்க்கும் சேர்த்து டபுள் கலரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த கலர் வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் இயரிங் பண்ணுறதுக்காக யூவி ரெசினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேப் எடுத்திருக்கேன். இது தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப்பில் 2 சாம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த டேப்பில் இந்த சாம்ஸை வந்து நல்லா டைட்டாக ஒட்டிடுறேன். இது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமும் லைட்டாக நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணி விடலைன்னா சின்னதாக கேப் இருந்தால் கூட நம்ம ரெசின் போர் பண்ணும்போது அது லீக் ஆகும். இப்போ வந்து ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக யூவி ரெசின் எடுத்திருக்கேன். கலருக்காக பிளாக் கலரில் ரெசின் பிக்மெண்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எபாக்சி ரெசினோ அல்லது யூவி ரெசினோ எந்த ரெசின் எடுத்தாலும் நீங்கள் கலர் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா எபாக்சி ரெசினில் பபிள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த யூவி ரெசினில் பபிள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து கிளாஸி லுக்கில் வராது. கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால வந்துட்டு நீங்கள் இந்த யூவி ரெசின் யூஸ் பண்ணும்போது பபிள் ஃபார்ம் ஆகியிருந்ததுன்னா லைட்டர் அல்லது மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு யூவி ரெசின் மேலே லைட்டாக ஃபயர் பண்ணிங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா யூவி லேம்பில் வச்சு நம்ம இதை க்யூர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இயர்ரிங்கில் பிளாக் கலரில் யூவி ரெசினும் கூடவே கோல்டன் கலர் கிளிட்டர்ஸும் யூஸ் பண்ணி அதை நல்லா க்யூர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பேஸ்க்காக நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான இயரிங் பேஸ் எடுத்திருந்தேன். இதில் ஜம்ப்ரிங் கோர்த்து அதுக்கப்புறமா சாம்ஸ் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ டைரெக்டாகவே இந்த இயரிங் பேஸில் நம்ம செஞ்சுருக்கிற சாம்ஸ் எடுத்து இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பிளேயர் யூஸ் பண்ணி நான் நல்லா டைட் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த இயரிங்கை பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து மாடர்ன் அவுட்ஃபிட்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். யூவி ரெசின் மட்டும் இல்லைங்க, இன்னும் வேறு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேண்ட்மேடாக ஜுவல்லரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியம். அதனால் ஒவ்வொரு இயரிங் செய்யும்போதும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நம்ம பார்த்து செய்யணும். இப்போ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல கிளாஸி லுக்கில் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 3ஆவதாக இயரிங் செய்கிறதுக்காக டேப் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 2 சாம்ஸ் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த சாம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரியும் அந்த ஸ்டாருக்குள்ளே ஒரு குட்டி ஸ்டார் இருக்கிற மாதிரியும் ஒரு டிசைன் நல்லா இருந்துச்சு. உள்ளே இருக்கிற குட்டி ஸ்டாருக்கு கலர் பண்ணுறதுக்காக பேர்ல் மைக்கா பவுடரை யூவி ரெசினோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் யூவி ரெசின் எடுக்கும்போது நிறையா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 ட்ராப் மட்டும் எடுத்தால் போதும். இப்போது இந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்பக்கமாக இருக்கிற இந்த ஸ்டாருக்குள்ளே மட்டும் இதை நான் போர் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன கலர் சாம்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான இயரிங் பேஸும் ஜம்ப்ரிங்கும் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் சாம்ஸ் எடுத்திருக்கேன். அப்போது நம்ம வந்து சில்வர் கலர் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணணும். சில்வர் கலர் பேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இயரிங் பேஸ் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணணும். இது மாதிரி மேன்யூட்டாக நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே எந்த விதமான பபிள்ஸும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 to 3 மினிட்ஸ்க்கு யூவி லைட்டில் நான் வச்சுருந்துட்டு இது க்யூர் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அவுட் சைடில் இருக்கிற இந்த ஸ்டாருக்கு கலருக்காக நான் வந்து ஸ்கை ப்ளூ கலரை யூவி ரெசினோட மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன். இதை இந்த பெரிய ஸ்டார் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளக்க இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஹாலோ டைப்பில் இருக்கிற சாம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா டைரெக்டாகவே இந்த ரெசினை எடுத்து நம்ம போர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரியான சாம்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பொறுமையாக தான் செய்யணும். இப்போ வந்து இந்த 2 சாம்ஸும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் இப்போது டேப்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஜம்ப்ரிங் 2 எடுத்து கோர்த்துக்க போகிறேன்.
அதே மாதிரி இதுக்கு பேஸ் வந்து சில்வர் கலரில் இருக்கிற ஒயிட் ஸ்டோன் வச்ச இயரிங் பேஸ் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜம்ப்ரிங்கோட இந்த இயரிங் பேஸையும் சாம்ஸையும் சேர்த்து பிளேயர் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். யூவி லேம்ப் யூஸ் பண்ணாமல் யூவி ரெசின் கிராஃப்ட் பண்ண முடியாதா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பண்ணலாம், ஆனால் சன்லைட்டில் வச்சு நம்ம க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சன்லைட்டில் வச்சு நீங்கள் க்யூர் பண்ணுறதை விட யூவி லேம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா குயிக்காகவே இது ட்ரை ஆகிரும். அதுக்காக தான் யூவி லேம்ப் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற யூவி லேம்பை யூஎஸ்பி கேபிள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு யூவி லைட் இருக்குது, அது வந்து குட்டியாக டார்ச் மாதிரி வச்சுருப்பேன். அதில் வந்து பேட்டரி போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இயரிங் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. 4வது இயரிங் செய்கிறதுக்காக ஒரு குட்டி ஸ்பூனில் தேவையான அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 ட்ராப் அளவுக்கு யூவி ரெசின் எடுத்திருக்கேன். இதில் பேர்ல் மைக்கா பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து இயரிங் செய்யக்கூடிய மோல்டு. எப்போவுமே நம்ம ரெசின் கிராஃப்ட் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மோல்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த மோல்டில் பாதி வரைக்கும் மட்டும் இந்த பேர்ல் மைக்கா பவுடர் இருக்கக்கூடிய யூவி ரெசின் எடுத்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, சிங்கிளாக ஒரே கலர் யூஸ் பண்ணி இந்த இயரிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஹாஃப் சர்க்கிளுக்கு பேர்ல் மைக்கா பவுடர் சேர்த்துருந்தேன் இல்லையா, அந்த ரெசின் யூஸ் பண்ணியிருந்தேன். மீதி இருக்கக்கூடிய ஹாஃப் சர்க்கிளுக்கு இந்த மாதிரியான யூவி ரெசின் எடுத்துகிட்டு அதில் ஸ்கை ப்ளூ கலரில் பிக்மெண்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து மேல் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி 2 கலரில் செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் கலர் சார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த கலரோட எந்த கலர் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் 2 கலர் சேர்த்து அல்லது 3 கலர் சேர்த்து இந்த கிராஃப்ட்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்கை ப்ளூ கலரில் சேர்த்துருக்கிற இந்த யூவி ரெசினை சேர்த்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நான் மறுபடியும் யூவி லேம்பில் வச்சு இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இயரிங் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 பீஸ் தேவை இல்லையா, அதனால் இன்னொரு பீஸும் இதே மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த யூவி லேம்ப், இது வந்து சோலார் பவரில் யூஸ் பண்ணுற மாதிரி கூட வந்து இப்போது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அவுட் சைடு வச்சு நீங்கள் இந்த மாதிரி யூவி ரெசின் கிராஃப்ட்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம செஞ்சிருந்ததை வந்து மோல்ட்லேருந்து எடுத்துட்டேன். நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பேர்ல் மைக்கா பவுடர் யூஸ் பண்ணியிருந்ததுனால பேர்ல் இருக்கிற மாதிரியான இயரிங் பேஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சில்வர் கலர் தான். ஸோ சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஜம்ப்ரிங்கில் பிளேயர் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவுமே மாடர்ன் அவுட்ஃபிட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.